எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்லேயும் உபாகமும் 2:7 இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் விசேஷித்த ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்க போகிறது. இஸ்ரவேலர் 40 வருஷ காலமாக வனாந்திரத்திலே நடந்த பொழுது அவர்கள் நடைகளெல்லாம் அறிந்திருந்தார். அவர்கள் கவலைப்பட்ட போதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்கள் கையினால் செய்த ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் அறிந்திருக்கிறார். தாவீது சங்கீதம் 139:3 அழகாக சொல்லுகிறார், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லுகிறான். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் கையினால் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்க உங்களை கவனித்து கரிசனையோடு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் மீதும் ஆண்டவர் அப்படித்தான் கரிசனையாக இருந்தார். இவ்வளவு ஆழமாய் அறிந்திருக்கிற தேவனை நாம் எவ்வளவாய் நம்பி இருக்க வேண்டும் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் கையின் மீது இறங்க போகிறது. மோசே அப்படித்தான் ஜெபம் பண்ணினான். சங்கீதம் 90:17 எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய கைகளின் கிரியை இன்றைக்கு உறுதிப்படுத்த போகிறார். என்னென்ன வேலைகளை நீங்கள் செய்கிறீர்களோ அத்தனையிலும் ஆசீர்வாதத்தை கட்டாயம் கட்டளையிடுவார். உங்கள் உற்சாகத்திற்காக ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கள் ஸ்டாஃப் மிஸ்ஸஸ் ரம்யா பிரசன்னா 13 வருஷமாக எங்களோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய மகன் அபிலாஷுக்கு திடீரென்று ஒரு நாள் ஃபீவர் வந்தது. லூஸ் மோஷன் ஆனது, வாமிட்டிங் வந்தது, வயிற்று வலி வந்தது. உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போனார்கள். 25th அவருக்கு யூரினே வரல, யூரின் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. 26 நாங்கள் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டோம். அவங்க பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க பையன், பாடி ஃபுல்லாக ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, என்னால் முடியாதுன்னு சொல்லி வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணிட்டாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் அவனுடைய லங்ஸில், அவனுடைய கிட்னியில், இன்னும் ஹார்ட் வரைக்கும் பரவினது. அவனை ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக அழைத்து கொண்டு போனார்கள். 4வது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னார், இந்த இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்கிறது, அவனுடைய ஒரு கையை சர்ஜரி பண்ணி எடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு என்ன பண்ணணுமோ தெரியல. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன், 2 hours பிளேட்லெட்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா பையன் சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும்னு சொல்லி ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டோம். அந்த சிறுவனை ஆம்புலன்ஸில் தூக்கி கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது என் கணவர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையன் மீது கையை வைக்கும்படி சொன்னார். அந்த தாயாரும் அழுது கொண்டே ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது என் கணவர் சொன்னார், தீர்க்க தரிசனமாக உங்கள் மகன் நீண்ட ஆயுளோடு வாழப்போகிறான், அவன் சாவதில்லை, அவன் தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று சொன்னார். இந்த தாயார் என் கணவருடைய வார்த்தையை உறுதியாக பிடித்து கொண்டார்கள். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கட்டாயம் என் பிள்ளை உயிரோடு கொண்டு வருவார் என்று நம்பினார்கள். அதே போல் என்ன ஆச்சரியம் பாருங்க, ஏசப்பா தான் எனக்கு இப்போது இன்னொரு மறுபிறவி மாதிரி கொடுத்துருக்காரு. அவர்கள் மகன் சாகவில்லை, அவன் இன்றைக்கு இயேசு அளிக்கிறார் ஊழியத்தில் எந்த கையை எடுக்கணும்னு சொன்னாங்களோ அதே கையினால் பிரேட் ஆயில் பாட்டிலில் ஊற்றி கொண்டிருக்கிறான். அந்த பாட்டில் அங்கே வருகிற ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆண்டவருக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறான். எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். நாம் பிரியமானவர்களே, எந்த கையினால் என்னால் வேலை செய்ய முடியலையோ, என்ன தண்டான்னு சொல்கிறாங்களோ என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதே கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு வேலையை தருவார், வியாபாரத்தை தருவார், படிப்பிலே உயர்வை தருவார், குடும்பத்திலே எல்லாரையும் சுமக்கத்தக்கதாக
உங்கள் கையை பலப்படுத்துவார். உங்கள் கையின் கிரியைகளில் எல்லாம் உங்களை ஆசிர்வதிக்க இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த சாட்சியின்படியே அதே போல் என் கையை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களே, என் கையில் வலி இருக்கிறதே என்று வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவர்களை சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும், சுகமாக்கும். இந்த கையினால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே, குடும்பத்தை கவனிக்க முடியல, வேலை செய்ய முடியல என்று தவித்து கொண்டிருக்கிறவர்களை சுகமாக்கும். வலிகள் எல்லாம் மறையட்டும்ப்பா, மறையட்டும். இன்ஃபெக்ஷன் எல்லாம் கரைந்து போகட்டும். தொட்டு சுகமாக்கும். அவள் கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. வேலையில் ஆசீர்வாதம், பிஸ்னஸில் ஆசீர்வாதம், படிப்பில் ஆசீர்வாதம் என்று பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் சுவாமி. இளம் பிள்ளைகள் எழுத முடியாமல் விரல்களில் இருக்கிற பலவீனங்களை இப்பொழுது மாற்றி போடுவோம்ப்பா. தொடும் சுவாமி, தொடும் அப்பா. கைகளில் இருக்கிற ஸ்டிஃப்னஸை எடுத்து போடும் சுவாமி. வலிகளை எடுத்து போடுவோம்ப்பா. சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும். அதே கையினாலே ஆண்டவரே அவர்கள் சாதிக்கத்தக்கதாக, உயரத்தக்கதாக ஆண்டவரே எமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். கையின் வேலை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. பெரிய காரியங்களை உமது பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you friends. இந்த சிறுவன் அபிலாஷ் எப்படி பிரேயர் டவருக்கு வந்து வாலண்டியராக உழைக்கிறானோ அதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை பிரேயர் டவருக்கு அனுப்புங்க. நீங்களும் வர வேண்டும் என்று விரும்புவீர்களானால் உங்களுக்கும் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று ட்ரைனிங் கொடுக்கப்படும். நீங்களும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் பயன்படுத்துவாராக. God bless you. காருண்யா பல்கலைக்கழகத்தில் ஏழை கிறிஸ்தவ மாணவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த சலுகையை இந்த வருடத்திலே 2025 இந்த வருடத்திலே நாங்கள் வழங்க விரும்புகிறோம். இதுவரைக்கும் சீஷா மூலமாக இன்னும் ஆண்டவருடைய சேவையை செய்யும் மக்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வழங்கி கொண்டிருந்தோம். இன்னும் அதோடு கூட மெரிட் ஸ்காலர்ஷிப், கேர்ள்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் என்று நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டிருந்தோம். 7 கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வருடத்திலே விசேஷமாக கிறிஸ்தவ மாணவர்கள் உயர்ந்த மதிப்பெண்களை எடுத்திருக்கலாம். ஆனால் பணம் இல்லாதது நிமித்தம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த விசேஷித்த திட்டத்தை இந்த வருடத்திலே நாங்கள் வெளியிடுகிறோம். +2 மார்க்கை வைத்து, இன்னும் காருண்யா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்கை வைத்து ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு வருடத்தில் 8 லட்சத்திற்கு கீழாக பெற்றோர் சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருந்தால் அவர்களுக்கு இலவசமாக, அதாவது முழு டியூஷன் வேய்வர் கொடுத்து காருண்யாவிலே இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னும் அக்ரிகல்ச்சர், மற்ற இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கும் கோர்சஸ், இன்னும் மேனேஜ்மெண்ட், மீடியா, காமர்ஸ், இன்னும் ஃபாரன்சிக் சயின்ஸ், இது போன்ற ஒவ்வொரு கோர்ஸும் படிப்பதற்கு நாங்கள் ஒரு கோட்டா வைத்து உங்களை அட்மிட் பண்ண விரும்புகிறோம். நீங்கள் எந்த சபையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருக்கும் சான்றிதழோடு நீங்கள் இதில் பங்கு பெற்று இந்த திட்டத்திலே இணைந்து காருண்யாவிலே சேரலாம். அன்பும் மனதுருக்கம் உள்ள இந்த கேம்பஸில் ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் வளரும் இந்த கேம்பஸில் இன்னும் எல்லா வகையிலும் உயரும் மாணவ மாணவிகள் கொண்ட காருண்யாவில் நீங்கள் வந்து படிக்கும்படியாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.